டிஎன்பிஎஸ்சி படிக்கிற நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நாளாச்சு வீடியோ போட்டு. சரி, ஓகே. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில் பிஏ தமிழ் நான் கம்ப்ளீட் பண்ணேன். நான் ஆக்சுவலாக வந்து டிப்ளமோ மட்டும்தான் படிச்சிருந்தேன். என்கிட்ட டிகிரி இல்லை. ஸோ பிஏ ஒன்று போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் கரஸில் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருந்தேன். ஒரு சில பேர் வந்து தமிழ் மீடியமுக்காக கூட டிகிரி போடலாம். அதுக்காக பாரதிதாசன் யூனிவர்சிட்டி கன்சிடர் பண்ணலாம் நீங்கள். ஓகே, அப்படி பண்ணுறதா இருந்தால் நான் அங்கே படித்தப்போ எனக்கு என்னென்ன நடந்துச்சு, நான் எப்படிலாம் பிஎஸ்டிஎம் வாங்கினேன், சர்டிஃபிகேட் எப்படி அப்லோட் பண்ணணும், ஃபீஸ் கட்டுறது, எக்ஸாம் இதெல்லாம் எப்படி இருக்கும்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில் பொறுத்த வரைக்கும் வந்து உங்களோட பில்ஸ் எல்லாம் வந்து சேஃபாக வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் கடைசி டைமில் வந்து சர்டிஃபிகேட் வாங்க போகும்போது இந்த ஃபீஸ் நீங்கள் கட்டலை, இந்த ஃபீஸ் கம்மியாக கட்டியிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறது நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் வந்து அந்த பில்லெல்லாம் சேஃபாக வச்சுக்கோங்க. ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் செமஸ்டர் ஃபீஸ் கட்டுறதாகட்டும், நீங்கள் வந்து எக்ஸாம் ஃபீஸ் கட்டுறதா இருக்கட்டும், எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் சேஃபாகவே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு ட்ரைவில் வந்து ஒரு ஃபோல்ட்ரு போட்டு வச்சுக்கோங்க. நான் வந்து அப்படி தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு ட்ரைவ் ஒன்று ஓப்பன் பண்ணி ட்ரைவில் வந்து ஒரு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கிட்டு அதில் வந்து பாரதிதாசன் யூனிவர்சிட்டி சம்மந்தமாக நான் என்னென்ன பில் வந்து பே பண்ணியிருக்கேன் அதெல்லாம் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து அதை நான் அதுக்குள்ளே வச்சுப்பேன். ஏன்னா வந்து நம்ம பில்லை மிஸ் பண்ணிட்டா கூட நம்ம அந்த ஃபோட்டோ இல்லைனா ஜெராக்ஸ் காப்பி எடுத்து காட்டலாம். அதே மாதிரி வந்து சில டைம் வந்து நம்ம சர்டிஃபிகேட்ஸ் வாங்க போகும்போது வந்து இந்த ஃபீஸ் நீங்கள் இன்னும் கட்டலை அப்படின்னு சொன்னாங்கன்னா, இல்லை இந்த மாதிரி இது இவ்வளோ தான் ஃபீஸ் கேட்டிருக்காங்க, நாங்கள் அதை கட்டியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னீங்கன்னா அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஆர் நீங்கள் ஃபீஸ் வந்து கம்மியாக கட்டியிருந்தீங்கன்னா வந்து எக்ஸ்ட்ரா அந்த ஃபீஸை வந்து மறுபடியும் பே பண்ணிட்டு அதுக்கப்புறமா சர்டிஃபிகேட் வாங்குற மாதிரி இருக்கும். இதுதான் அங்கே நடைமுறையில் இருக்கிறது. அதுக்கப்புறம் வந்து ஃபைனல் சம் ஃபீஸ் கட்டும்போது வந்து நம்ம வந்து அந்த ஓவரால் சர்டிஃபிகேட்டுக்கான ஃபீஸையும் நம்ம சேர்த்து கட்டணும். அது எல்லாருமே வந்து பார்த்து கட்டிக்கோங்க. ஏன்னா வந்து ஃபைனல் இயர் நம்ம கட்டும்போது அந்த ஓவரால் அந்த க்யூமுலேட்டிவ் மார்க் சர்டிஃபிகேட்னு சொல்லுவாங்களா, அதுக்கும் சேர்த்து நம்ம ஃபீஸ் கட்டணும். அது தனி. ஆனால் அந்த டிகிரி சர்டிஃபிகேட்டுங்கிறது தனி. ரெண்டுத்துக்கும் ஒரே ஃபீஸ் கிடையாது. டிகிரி சர்டிஃபிகேட் வந்து நமக்கு எல்லாமே அதுக்கப்புறமா தான் நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதையுமே பார்த்துக்கோங்க. அப்படி உங்களுக்கு வந்து அங்கே ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, நான் வந்து ஃபீஸ் கட்டினா இதுன்னு தெரில, நான் என்னோடய பில்லை வந்து தொலைச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, நீங்கள் வந்து அங்கே கம்ப்யூட்டர் ரூம்னு ஒன்று சொல்கிறாங்க. நான் அது வரைக்கும் போனதில்லை. என்னோடய சீனியர் ஒருத்தர் சொன்னார், கம்ப்யூட்டர் ரூம்னு ஒன்று இருக்குது, அதில் வந்து நம்ம கேட்டோம்னா நம்ம ஃபீஸ்லாம் வந்து எவ்வளோ கட்டியிருக்கோம் என்னென்னு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அதையுமே பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பிஎஸ்டிஎம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுனா வந்து நீங்கள் போயிட்டு அங்கே அந்த பிஎஸ்டிஎம் ஃபார்மெட் வந்து ஒரு 2 ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போங்க. எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க ஒரு மெத்தட் வந்து எப்படி ஃபில் பண்ணணுங்கிறத வந்து அங்கே எழுதி ஒட்டியிருப்பாங்க. அதுபடியே நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு அங்கே கொடுத்தீங்கன்னா, ஆஃபீஸ் ரூமில் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து ரெஜிஸ்டர்கிட்ட சைன் வாங்கிட்டு 1 or 2 வீக்ஸில் வந்து உங்களுக்கு வந்து போஸ்டல் அனுப்பிவிடுவாங்க. இதுதான் அந்த பிஎஸ்டிஎம்க்கான வழிமுறை. அதுக்கப்புறம் வந்து அப்புறம் டிசி அப்ளை பண்ணுறது. டிசி அப்ளை பண்ணும்போது வந்து உங்களோட ஓல்டு டிசி எடுத்துகிட்டு போகணும். அதுக்கப்புறம் ஸ்கூல் மார்க் ஷீட்ஸும் கையில் வச்சுக்கோங்க, ஏதாவது கேட்டாலும் கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த குமுலேட்டிவ் மார்க் சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் வந்து வேறு அங்கே லாஸ்ட் செம் சர்டிஃபிகேட்டு, இதுக்கான ஜெராக்ஸ்லாம் எடுத்துகிட்டு போயிடுங்க. இதெல்லாம் வந்து சேர்த்து வச்சு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் கேட்பாங்க, அதையும் எடுத்துக்கோங்க. அதெல்லாம் சேர்த்து வச்சு நம்ம கொடுத்தோம்னா அதையுமே நம்மள்ட்ட போஸ்டலில் தான் அனுப்பிவிடுவாங்க டிசிக்கும். அதே மாதிரி வந்து கடைசியாக வந்து நம்மளோட டிகிரி சர்டிஃபிகேட், இந்த டிகிரி சர்டிஃபிகேட்டுக்கு வந்து நீங்கள் இது எல்லாமே வாங்கினதுக்கப்புறம், எல்லாமே உங்கள் கைக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து மறுபடியும் அங்கே போயிட்டு உங்களுக்கு வந்து நார்மலில் வேணும்னா, நார்மல்னால் 4 or 6 months கிட்ட ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு சில டைம் வந்து வேறு சிலர்லாம் வந்து அதெல்லாம் வராது, நீங்கள் வந்து தட்கல்லே வாங்கிக்கோங்க அப்படிங்கிறாங்க. தட்கலில் வந்து 2800 ரூபா. தட்கல் மீன்ஸ் வந்து இப்போ காலையில் நம்ம ஒரு 10 to 11:30 நினைக்கிறேன், 12 மணி வரைக்கும் நினைக்கிறேன், எனக்கு தெரில. அந்த டைமுக்குள்ளே நீங்கள் போய்ட்டு அந்த தட்கல் ஃபார்மை ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து ஈவினிங் ஒரு 4 o'clock 5 o'clock அந்த டைமில் வந்து நமக்கு வந்து அந்த சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. டிகிரி சர்டிஃபிகேட் உடனே கையில் கொடுத்துருவாங்க. அப்படி இல்லை, நான் தட்கல்லாம் என்னால் பே பண்ண முடியாது, 2000 பே பண்ண முடியாதுன்னா நார்மலாக 800 ஃபீஸ் வச்சு நீங்கள் உங்களோட அதில் என்ன ரெக்குயர்மெண்ட் இருக்கோ அந்த ஃபீஸோட பில், அதுக்கப்புறம் வந்து ஆதார் கார்டு, அதுக்கப்புறம் வந்து குமுலேட்டிவ் சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் வந்து ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட், இதெல்லாம் வந்து பின் பண்ணி கொடுத்தோம்னா அது ஒரு 4 to 6 months வரும்னு சொன்னாங்க. நானும் கொடுத்துட்டு வந்திருக்கேன், இன்னும் வரல, கைக்கு வரல. பார்ப்போம், வந்ததுன்னா நான் வந்து அதை சொல்கிறேன். இதெல்லாம் தான் வந்து கீ பாயிண்ட்ஸ் அங்கே பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில் படித்ததை பொறுத்த வரைக்கும். எக்ஸாம்ஸ் எப்படி இருக்குன்னா வந்து நான் சூஸ் பண்ணது நான் செமஸ்டர் தான். அதனால் வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் எக்ஸாம் இருக்கும். 5 to 6 சப்ஜெக்ட்ஸ் இருக்கும் ஒரு வருஷத்துக்கு. ஒரு 10 கிளாஸ்க்குள்ளே தான் இருக்கும். பிஏவை பொறுத்த வரைக்கும் 10 கிளாஸ்க்குள்ளே தான் இருக்கும். நான் இப்போ எம்ஏ போட்டிருக்கேன், அதில் வந்து ஒரு 15 கிளாஸ் 15 கிளாஸ் கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன்.
அந்த கிளாஸஸை வந்து நம்ம ரெகுலராக சண்டேஸில் போடுவாங்க. ஒரு 10 கிளாஸ் வந்து ஏப்ரல் அந்த சம்திங்கில் போடுவாங்க. நீங்கள் கேலண்டர் இயராக இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி செப்டம்பர் மந்த்து கிட்ட போடுவாங்கன்னு நினைக்கிறேன். அது மாதிரி அகாடமிக் இயராக இருந்ததுன்னா வந்து ஏப்ரல் மந்தில் போடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு எக்ஸாம் நடக்கும். எக்ஸாம் வந்து மோஸ்ட்லி வந்து இது என்ன எல்லோரும் சொல்கிற டிப்ஸ் தான். நீங்கள் பேப்பர் ஃபில்லப் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அவங்க வந்து ஓரளவுக்கு நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாகவே இருக்கும். உங்களுக்கு எதுவுமே தெரியலனா கூட உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் நம்ம டிஎன்பிசி படிக்கிறோம், நமக்கு ஓரளவுக்கு நமக்கு தமிழை பற்றி தெரிஞ்சதாக தான் இருக்கும். அதுக்கு ரிலேட்டடாக உங்களுக்கு என்னென்ன தோணுதோ அது எல்லாத்தையுமே எழுதி வச்சுக்கோங்க. அதுதான் வந்து கொஞ்சம் பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். நீங்கள் ஓரளவுக்கு பேஜை ஃபில்லப் பண்ணி வச்சுருந்தாலே உங்களுக்கு நீங்கள் பாஸ் பண்ணிடலாம். பெஸ்ட்டு ஸ்கோர்னு கேட்டால் நான் நல்லா படிச்சுட்டு போய் எழுதின ஒரு எக்ஸாமில் வந்து எனக்கு சொதப்பி வச்சுருப்பாங்க. மார்க்லாம் அவ்வளோ வந்திருக்காது. 50 மார்க் 55 மார்க் அப்படி தான் போட்டிருப்பாங்க. சும்மா கதை அடிச்சு விட்ட மாதிரி இதெல்லாம் வந்து 70 மார்க் போட்டு வச்சுருப்பாங்க. அது வந்து அந்த வந்து திருத்துறவங்களை பொறுத்து தான். அதே மாதிரி அங்கே ஒரு டியூட்டர்கிட்ட கேட்டப்போ அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் அங்கே இப்போது வந்து ஒருத்தவங்கள்ட்ட வந்து பேப்பர் திருத்த வராங்கன்னா ஒரு மணி நேரத்தில் அவங்க எவ்வளோ அதிகமான பேப்பர் திருத்தினாங்கன்னா அவங்கள தான் அடுத்த வாட்டி கூப்பிடுவாங்க. ஏன்னா வந்து அவங்களுக்கு தேவை அந்த பேப்பர் திருத்தி முடிக்கணும், அந்த வேலையை முடிக்கணுங்கிறது தான். அதனால் வந்து எல்லாருமே ஃபாஸ்ட்டாக தான் திருத்துவாங்க. அதனால் வந்து படிச்சுலாம் அதிகமாக பார்க்க மாட்டாங்க. கீ பாயிண்ட்ஸை மட்டும் ஹைலைட் பண்ணி வச்சுட்டு ஓரளவுக்கு நீங்கள் பேஜை ஃபில்லப் பண்ணி வச்சுட்டு வந்தாலே வந்து நீங்கள் பாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து நிறையவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஓகே, அதுதான் நானும் உங்களோட சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன். ஓகே, இதெல்லாம் எல்லாமே ஓரளவுக்கு நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது நான் மிஸ் பண்ணிட்டேன்னா இல்லை. ஓகே, உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் வந்து அதை நான் எப்படி பண்ணணுங்கிறத வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகே, ஆல் தி பெஸ்ட். யாராவது வந்து பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்கீங்க இல்லை படிக்க போகிறீங்கன்னா இதெல்லாம் பார்த்துக்கோங்க, எப்படி சர்டிஃபிகேட் வாங்கணுன்ட்டு. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸையும் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.